அப்ரஹாம், மும்மொழி கொள்கை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நேற்று எழுதிய கடிதத்திற்கு இன்று அவர் பதிலளித்திருக்கிறார். அதில் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்றும், சமக்க சிக்ஷா அபியான் திட்டமும் PM ஸ்ரீ திட்டமும் மும்மொழி கொள்கை மற்றும் தேசிய கல்விக் கொள்கையில் முக்கியமான ஒரு அங்கம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினாலே தமிழகத்துக்கு நிதி அளிப்போம் என்று கூறுவது ஏற்றுக்கொள்ள இயலாது என்பதால் பிரதமர் உடனடியாக இதில் தலையிட்டு தமிழகத்திற்கான 2152 கோடி ரூபாய் நிதியை அளிக்க வேண்டும் என்று நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்திற்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்று அளித்துள்ள பதிலில், மும்மொழி கொள்கையை இதுவரை தமிழக அரசு அமல்படுத்தாதது துரதிருஷ்டவசமானது என்றும், காசி தமிழ் சங்கம் உள்ளிட்ட இடங்களில் தமிழ் இலக்கியத்தை உலக அளவில் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது என்றும், சமூக கல்வி திட்டங்களில் தமிழக அரசு விளிம்பு நிலை மக்களுக்கும் கல்வியை அளிப்பதில் முன்னோடியாக திகழ்ந்ததுதான் என்றும், இருந்த போதிலும் அடுத்த கட்டத்திற்கு கல்வி வளர்ச்சிக்காகத்தான் இந்த மும்மொழி கொள்கை கொண்டு வரப்படுகிறது என்றும் தர்மேந்திர பிரதான் முதலமைச்சருக்கு எழுதியுள்ள அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அந்த கடிதத்தில் அரசியல் வேறுபாடுகளை கடந்து இதை அமல்படுத்த முன்வர வேண்டும் என்றும், பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்கள் மட்டுமின்றி ஆளாத மாநிலங்களிலும் இந்த மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்பட்டிருப்பதால் தமிழகமும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். இதனால் முதலமைச்சருக்கு தர்மேந்திர பிரதான் எழுதிய இந்த கடிதத்தில் அந்த 2152 கோடி ரூபாய் நிதியை விடுவிப்பது தொடர்பாக எதுவும் குறிப்பிடவில்லை. ஆனால் மும்மொழி கொள்கையுடன் கூடிய அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் என்று மீண்டும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எழுதியுள்ள அந்த கடிதத்தில் வலியுறுத்தி இருக்கிறார். பல அறிஞர்கள் இருமொழி கொள்கையில் கல்வி கற்று புகழ் பெற்றவர்களாக இருக்கின்றனர். தமிழகத்தில் சமூக பொருளாதார மற்றும் கல்வி திட்டங்களில் முன்னோடியாக திகழ்ந்தாலும் தற்போதைய நாட்டின் தேவை மும்மொழி கொள்கையே என்றும் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ள பல்வேறு கருத்துக்களுக்கும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த கடிதத்தில் பதில் எழுதி இருப்பதுடன், இங்கு மும்மொழி கொள்கையை அமல்படுத்த வேண்டியது அவசியம் என்றும், நிதி அளிப்பது தொடர்பாக அந்த கடிதத்தில் எந்த குறிப்புமின்றி முதலமைச்சரின் கடிதத்திற்கு பதிலளித்து மீண்டும் தேசிய கல்விக் கொள்கையை தமிழகம் அமல்படுத்த வேண்டும் என்று அந்த கடிதத்தில் வலியுறுத்தி இருக்கிறார். அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.